ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, என்னோடய சிம்பிள் மார்னிங் ரொட்டீன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன குக் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, மார்னிங்க்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லியும் ஆனியன் சட்னியும், மதியானத்துக்கு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் காரக்குழம்பு, கேரட் பீன்ஸ் பொரியல். பிரேக்ஃபாஸ்ட்டு வேலையை முடிச்சிடலாம். ஏன்னா அதுதான் வந்து சீக்கிரமாக செய்யணும். ஆஃப்டர்நூன் வந்து லன்ச் வந்து லேட்டாக செஞ்சுக்கலாம். ஆனால் வந்து மார்னிங்கே செஞ்சுருவேன். ஏன்னா வந்து பையனை வச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் செய்ய முடியல. அவன் வந்து அழுதுகிட்டே இருப்பான். அவனை தூக்கி வச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு வந்து டென்ஷனாக இருக்கும். அதனால் வந்து நான் வந்து மார்னிங்கே வந்து செஞ்சுருவேன். ஏன் வந்து நான் ஆஃப்டர்நூன் கூட செய்யலான்னு சொல்கிறேன்னா, எனக்கு என் பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் வந்து 1:00 முடிஞ்சிடும். 1:00 வந்துடுவாள். அவள் வந்து யூகேஜி படிக்கிறாள். ஹஸ்பண்டுக்கும் வந்து ஒர்க் பார்த்திங்கன்னா பக்கத்தில் சைட்டு வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால அவரும் வந்து மதியம் வந்து லன்ச் வந்து வீட்டில் வந்து சாப்பிட்ருவார் பாப்பா கூப்பிட்டு வரும்போது. அதனால் வந்து பொறுமையாக செஞ்சுக்கலாம். ஆனால் நான் வந்து செய்ய மாட்டேன். ஏன்னா பாப்பா தம்பி வச்சுருக்கிறதுனால சாதம் மட்டும் மதியம் வந்து சூடாக வெடிச்சுப்பேன். ஒரு 11:30 12 போல் வச்சுப்பேன். அதனால் வந்து அதுக்கு வந்து குழம்பு பொரியல்லாம் வந்து காலையிலே பண்ணி வச்சுருவேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து வெங்காய சட்னிக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். வெங்காய சட்னி வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து எதனா சட்னி செய்யணுன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. 2 இல்லைனா 3 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அது போட்டுட்டு பூண்டு வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அது கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் சின்ன துண்டு புளி போட்டு வதக்கிட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு எண்ணெய் கடுகு போட்டு தாளிச்சிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதுக்கு வந்து நான் வந்து காரக்குழம்பு வச்சிட்ருக்கேன். மதியத்துக்கு காரக்குழம்பு, கத்திரிக்காய் போட்ட காரக்குழம்பு என்னோடய ஃபேவரட். பசங்களுக்கு வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணலான்னு பார்த்தேன். அப்புறம் தான் வந்து சரி கேரட் பீன்ஸ் பொரியல் வேணாம், கேரட் பொரியல் பண்ணிடலாம். கேரட் வந்து துருவி வந்து பொரியல் பண்ணிட்டா பசங்களுக்கு வந்து அதுவே சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு கொடுத்துடலான்ட்டு அது இப்போ செய்ய போகிறேன். ஒரு பக்கம் வந்து டைம் ஆகிடுச்சு, அதனால் ஒரு பக்கம் வந்து இட்லி ஊற்றிட்டுருக்கேன். ஏன்னா பாப்பா பெரியவளுக்கு வந்து 8:30 ஸ்கூலு. அதனால் வந்து நான் 7:30 வந்து எல்லாமே வந்து செஞ்சு முடிச்சிடணும். அப்போ தான் வந்து அவளை 7:30 எழுப்பி அவளை ரெடி பண்ணி அவளுக்கு ஊட்டி விட்டு அவளை கிளப்பிடுறது கரெக்டாக இருக்கும். அப்புறம் அவளை ஸ்கூலில் விட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து மற்ற வேலைலாம் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். மார்னிங்கில் மட்டும் எவ்வளோ தான் சீக்கிரம் எழுந்து செஞ்சாலுமே வந்து செஞ்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இட்லியுமே வந்து பசங்களுக்கு மட்டும் செஞ்சிட்ருக்கேன். பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான். எனக்கு வந்து செய்யலை. ஏன்னா ஓட்ஸ் இருக்குது. சரி ஓட்ஸில் எதனா தோசை மாதிரி எதனா ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இவங்களுக்கு மட்டும்தான் செஞ்சிட்ருக்கேன். இது நடுவுலேயே வந்து டீ போடுறது, பூஸ்ட்டு போடுறதுன்ட்டு ஒரு பக்கம் எல்லா வேலையும் போயிட்டுருக்கும். இந்த வேலைலாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது எப்படியோ ஒரு 7:45 ஆகிடும். ஆனால் நான் வந்து 7:30 முடிக்கணும்னு பார்ப்பேன். ஆனால் ஒரு நாளுமே வந்து முடிக்க முடியல. உங்கள் வீட்டில் என்னென்ன லன்ச் செஞ்சு இன்றைக்கி வந்து செய்கிறீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சிட்டியா? பாப்பா எழுந்துட்டா, அதனால் அவளுக்கு தண்ணி போடணும். நான் வந்து சுடு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கெட்டிலில் போடுவேன். என்னோடய கெட்டில் வந்து ரொம்ப பழசாகிடுச்சு. அதை வந்து சுடு தண்ணி போடுறதுக்காக மட்டுமே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் ஒரு டைம் வந்து கெட்டில் நல்லா கொதிச்சிச்சு ஆஃப் ஆகிடுச்சுன்னா அதில் வந்து ஊற்றிட்டேன்னா அது கரெக்டாக இருக்கும், சூடாக இருக்கும்.
எப்படி எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன். சட்னி மட்டும் தாளிச்சிட்டா முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.